ஓம் சாய்ராம். பாபாவிடம் சரணடைவதென்பது என்ன? அடிமைப்படுத்திக் கொள்வதா? வித்தைகளை கற்றுக்கொள்வதா? உபதேசங்களுக்காக காத்து கிடப்பதா? பாபாவிடம் சரணடைவதென்பது, அவருடன் இருப்பதென்பது கோயில்களுக்கு செல்வதாலோ, புத்தகங்களை படிப்பதாலோ, வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவதாலோ வந்துவிடுவதல்ல. நம் அகங்காரத்தை சமர்ப்பித்து நம் எல்லைகளை கடந்து நாம் வெளியேறி நிற்பதுதான் முழுமையான சரணாகதி. பாபாவை சரணடைய விழையும் பக்தர்களுக்கு பாபா அவர்கள் மனத்துள் தோற்றுவிக்கும் எண்ணங்கள் என்னவெனில், பாபா என்னை காண்கிறார், பாபா என்னை நேசிக்கிறார், பாபா என்னை வழிநடத்துகிறார், பாபா என் கேடுகளை அழிக்கிறார், என்னை காக்கிறார், என்னுள் திளைக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே செல்வார்கள். சிலருக்கு சில நாட்கள், சிலருக்கு பல மாதங்கள், பல வருடங்கள் என பற்பல அனுபவங்களை கொடுத்த பாபா அவர்களை எவ்வாறு காண்கிறார், எவ்வாறு நேசிக்கிறார், எவ்வாறு வழிநடத்துகிறார், எவ்வாறு அவர்களின் கேடுகளை அழிக்கிறார், காக்கிறார், அவர்களுள் திளைக்கிறார் என்ற விடையை ஒரே வரியில் சொல்லிவிடுவார். பாபாவை நீங்கள் எப்படி கண்டீர்களோ அவ்வாறே அவர் உங்களை காண்கிறார். நீங்கள் தாயென நினைத்தால் அவர் உங்களுக்கு தாயாகவும், நீங்கள் அவருக்கு மகனாகவோ இல்லை மகளாகவோ மாறிவிடுவீர்கள். ஒரு தாயாய் தான் செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்வார். தாய் போல நேசிப்பார், தாயைப் போல வழி நடத்துவார். தாய் எப்படி தன் பிள்ளைகளின் கேடுகளை அழிக்க போராடுகிறாளோ அவ்வண்ணமே போராடுவார், காப்பார், நம்முள் திளைப்பார். ஒரு தாய்க்கு உண்டான அத்துணை குணங்களோடு பாபா நம்முடன் இருப்பதை நாம் காலப்போக்கில் உணர முடியும். நாம் எவ்வாறு அவரை காண்கிறோமோ அவ்வாறே இருந்து இயங்குகிறார். இப்படி ஒவ்வொன்றிலும் நம்முடன் நம் நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் வெவ்வேறு மக்களிடம் வெவ்வேறாக இயங்குகிறார். அப்பொழுது அவர் நம்முடன் பயணிக்கிறார் என்று சொல்வதை விட நம்முடன் வாழ்கிறார் என்று தானே சொல்ல வேண்டும். ஆம், பாபா நம்முடன் வாழ்கிறார். இதுவே பொருத்தமானதாக இருக்கும். நமக்கிடையே இருக்கும் திரையை நீக்கு. அப்போதுதானே நாம் ஒருவரை ஒருவர் தெளிவாக காண முடியும். இது பாபாவின் அருள்வாக்கு. எனவே எல்லைகளை உடைத்து வெளியேறுங்கள். இதுவே முழுமையான சரணாகதிக்கு வழிவகுக்கும். ஜெய் ஜெய் சாய்ராம்.